சோ தரமான செய்கைன்னா இதுதான் செய்கை அப்படின்னு சொல்லணும். அதாவது என்ன அப்படின்னா கருப்பு படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 நாளைக்கு மேல வந்து ஆகுது. ஒரு படம் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைட்ல கிட்டத்தட்ட 147 கோடி வந்து 3 நாள்ல வந்து வசூல் பண்ணிருக்கு. ஆர்ஜினா நீ கஷ்டப்பட்டதுக்கு பலன் பயங்கரமா வந்து கிடைச்சிருக்கு. 3 நாள்ல வேற லெவல் சம்பவம் எல்லாம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல சூர்யா அண்ணாவோட ஆக்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் வேற லெவல் வச்சு செதுக்கி இருக்காரு. அவரும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா நடிச்சும் கொடுத்திருக்காரு. வேற லெவல் ப்ரோ. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சோ இந்த ஒரு செலிப்ரேஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் மத்தியில அன்பான ஃபேன்ஸ் மத்தியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 13 வருஷமா சூர்யா சாரோட கம்பேக் எந்த ஒரு படமும் இல்ல. இந்த படம் மாதிரி எந்த ஒரு படமும் இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. இவரோட நிறைய படத்தை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். செலிப்ரேட் பண்றதுக்கும் வந்து 24 படம்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு படம் ஹாலிவுட்டோட 2 மிகப்பெரிய பில்லர்ஸ். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் அண்ணா இப்போ நான் சினிமாலாம் வேணாம் நான் அரசியலுக்கு போறேன் அப்படின்னு ஒருத்தர் போயிட்டாரு. இன்னொரு பில்லர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அஜித் சார். சோ அவர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த படம்லாம் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ எனக்கு வந்து போர் அடிச்சு போயிடுச்சு. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட பேஷனை நோக்கி போக போறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் போயிட்டாரு. 2 பேருமே 2 பக்கம் போகும்போது யாரதான் இந்த கோலிவுட்டை காப்பாத்த போறாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூட கோலிவுட் கடவுள் வந்து வந்திருக்காரு. சூர்யானா இதே மாதிரி ஏகப்பட்ட படத்தோட ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பயங்கரமா இந்த கம்பேக் கொடுக்கணும். இந்த ஒரு கம்பேக் மட்டும் பத்தாது, இன்னும் ஏகப்பட்ட கம்பேக் நீ வந்து கொடுத்தே ஆகணும். எஸ் அப்சல்யூட்லி பாத்தீங்க அப்படின்னா தலை ஃபேன்ஸும் சரி தளபதி ஃபேன்ஸும் சரி. சோ 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துக்கு பயங்கரமா அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. சம்பவம் எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக.